இன்னைக்கு நாம பார்க்க போறது செவ்வாய். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன பலன்? செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை என்ன இருக்கு? 4, 8. 4, 8. அப்போ 4, 8. 4ஆம் பாவத்துக்கு காரக கிரகமாவும் செவ்வாய் வரும். ஓ. அடுத்து சொத்து அப்படின்னு சொன்னா 4. அப்போ 4ஆம் பாவத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டா சொத்து உண்டு அப்படின்னு அர்த்தம். 4ஆம் அதிபதிய செவ்வாய் பார்த்தாலும் சொத்து உண்டு. இப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம். 4ஆம் அதிபதியும் செவ்வாய் பார்க்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆம் அதிபதிய செவ்வாய் பார்க்கிறாரு. 4ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு சொத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்கணம்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்கணம் 4ஆம் அதிபதி சுக்கிரன் 4லே இருக்கிறாரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னு சொன்னா கும்பத்துல இருந்து பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா யாருக்கு சொத்து இருக்கும்? ஜாதகருக்கு சொத்து இருக்கும். ஜாதகருக்கு. ஜாதகருக்கு சொத்து இருக்கும். இல்ல, 4ஆம் பார்வை பத்தி நம்ம பேசுறோம். லக்கணத்துல இருந்து செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கறாரு. 4லே செவ்வாய் இருக்கு. 4ஆம் இடம்ன்றது தாய். தாய்க்கு அம்மாவுக்கு சொத்து உண்டு. அதை இன்னும் கொஞ்சம் நீங்க மாத்தி பாருங்க. இப்போ 4ல சந்திரன் இருக்குது. 4ஆம் அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரு. சந்திரனையும் செவ்வாய் பார்க்கிறாரு. கன்ஃபார்ம் அம்மாவுக்கு சொத்து உண்டுன்னு சொல்லலாமா? அப்போ செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை எந்த காரக கிரகத்துக்கு விழுதோ அவங்க பேர்ல சொத்து இருக்கும். அது வில்லங்கமா இருக்கா நல்லதா இருக்குதா அப்படின்ற மற்ற கிரக சேர்க்கைகளை பார்க்கணும். ஆனா செவ்வாய் இருக்கும்பொழுது சொத்து இருக்கும்னு அர்த்தம். அப்போ செவ்வாயினுடைய 4ஆம் பார்வைக்கு சொத்து பார்வை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தை சொல்லும். அப்போ அங்க ஒரு ரகசியம் மறைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய் 8ஆம் பார்வையா குடும்பத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னா குடும்பத்துல ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இருக்கு, அங்க ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப செவ்வாயுடைய 8ஆம் பார்வை லக்கணத்துக்கு விழுது அப்படின்னு சொன்னா ஜாதகர் மேல ஒரு ரகசியம் இருக்கு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகர் தத்து போனவர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தாய் தந்தையரை பிரிஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவரு செய்யற வேலைகளை வெளியில காமிச்சிக்க முடியாது. என்ன வேலை செய்யற? ஏதோ வேலை செய்யற, உனக்கு வருமானம் வருதா? அப்போ 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தை சொல்லும். செவ்வானுடைய 8ஆம் பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருமணத்துல ஒரு ரகசியம் சொல்லும். என்னால அது என்னுடைய கல்யாணத்தை வெளியில சொல்ல முடியல. நான் ஒரு ஜாதி, அவங்க ஒரு ஜாதி, நான் ஒரு மதம், அவங்க ஒரு மதம். அவங்க சொந்த பந்தத்துக்குள்ள வெளியில சொல்ல முடியாத ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிறது இல்ல. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வைகளை நாம எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஸ்டைல்ல சொல்லணும், 4 வயசுல ஒரு சொத்து, கண்டிப்பா 40 வயசுல ஒரு சொத்து அமையும். வீட்டுல வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்வாங்க. நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரன். நாம ஏற்கனவே சொல்லியாச்சு, 4ஆம் இடம் மழை. அப்ப சகோதரன் எப்ப பிறப்பாங்க? மழை காலத்துல பிறப்பாங்க. மழை பெய்யும் போது பிறப்பாங்க, மழை காலத்துல பிறப்பாங்க.
எப்பவுமே செவ்வாய் வந்து கண்டம், 6ஆம் வீட்டுக்கும் அவரு தான் காரகம். அப்போ ஜாதகருக்கு தண்ணியில கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செவ்வாய் நாள்ல இருந்து திரிகோணத்துல வந்து ராகுவோ இல்ல 4ஆம் வீட்டு மேலேயே ராகுவோ போகும்பொழுது, நான் போட்ல போறேன், படகுல போறேன், நான் வந்து கடல்ல போய் குளிக்க போறேன் அப்படின்னு போகக்கூடாது, எச்சரிக்கையை சொல்லணும். இப்போ செவ்வாய் வந்து கலத்திர காரகன். சொத்து வந்து 4 வயசுன்னு சொல்லிட்டோம், 40 வயசுன்னு சொல்லிட்டேன். ஆனா கலத்திரம் அமைஞ்ச பிறகு திருமணத்துக்கு பின் சொத்து அமையும் சொல்லலாமா? சொல்லலாம் சார். சொல்லலாம். 4ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அவரு 4ஆம் பார்வை எங்க பார்ப்பாரு? ஆஹ் 7ஆம் வீட்டை பார்ப்பாரு சார். நான் 7ஆம் வீட்டை நான் பார்ப்பாரா? பார்ப்பேன். ம். அப்போ மனைவிக்கு சொத்து உண்டுன்னு சொல்லலாமா? ம். திருமணத்துக்கு பிறகு சொத்து அமையும், மனைவிக்கு சொத்து இருக்கும். ஏற்கனவே வந்து செவ்வாய் அப்படின்னும் பொழுது, மேஷ லக்னம் அப்படின்னும் போது மின்சாரத்தை பத்தி சொல்றோம். அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, திருமணத்தின் போது மின்சார தடை ஏற்படும். 4ல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னா, 7ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, இப்ப பரவாயில்ல, எல்லாமே ஜெனரேட்டர் இருக்கு. ம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும், ஏன்னா மின்சார தடை படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது இல்ல, மின்சார தடை உண்டு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் ஒரு தழும்பு, பார்க்கிற இடம் ஒரு தழும்பு, ஒரு வெட்டுக்காயம். அப்போ மார்புல தழும்பு, முதுகுல தழும்பு, இதெல்லாம் உண்டு. விபத்துன்னு சொல்லியாச்சு. அப்ப 4 வயசுல ஒரு விபத்து, கீழே விழுறது, சைக்கிள் ஓட்டுவான் இல்ல ஏதா பண்ணுவான். அப்போ 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தா வீட்டுல வண்டி அல்லது ஏதாவது ஒரு பொருள் வந்து திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ல செவ்வாய் இருக்கிற வீட்டுல வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக சிமெண்ட் வீட்டுல வச்சுக்குவாங்க, செங்கல் வீட்டுல வச்சிருப்பாங்க. உங்க வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு மின்சார கம்பம் இருக்கும், மின்சார சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும். வீட்டுக்கு மேல வந்து வயர் போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தான் வந்து சமையல், கேட்டரிங். அப்போ 4ல வந்து செவ்வாய் இருக்குதுன்னா இவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு ஆணா இருந்தா சமைக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாரு, இவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கிறது, வெல்டிங் இருக்கிறது, மின்சார சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறது. சார் இது மாதிரி இடத்துல தான் சார் உங்க வீடு அமையும், அமைஞ்சா நல்லதுங்க அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் தெற்கு பகுதியை குறிக்கும். அப்ப தெற்கு பார்த்த வாசப்படி, ஓகே, நல்லது, அமையும். செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன், சர்ஜரி. சரி. 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குது, அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி உண்டு. அம்மாவுக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்றோம், அதே போல சர்ஜரி உண்டு. அம்மா கோவக்காரங்களா இருப்பாங்களா? கட்டாயமா. ம். இவங்களாம் நிலம் வாங்கினாங்களா, தர வாடகை விடுவாங்க. அதாவது வந்து கட்டணம் தர வாடகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது பார்க்கிங்கு, அல்லது டவர். தர வாடகை, பார்க்கிங்கு, டவர், இதெல்லாம் வாடகைக்கு விட்டா நல்லது. இவங்க சொத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறதுக்கு பிரச்சனை இருக்கும், நடப்பாத பிரச்சனை இருக்கும். சொத்து வாங்கிட்டேன் சார், போறதுக்கு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ல செவ்வாய் இருந்தா நாய் தெருத்தும், நாய் கடிக்கும். வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. அது திதிசூன்யம் ஆகி போச்சுன்னா நாய் காணவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வளர்த்த நாய், ஆசையா வளர்த்த நாய் செத்து போச்சு, காணாம போயிடுச்சு. 4ஆம் இடம்ன்றது வந்து சொந்த பந்தம். அப்போ ஒரு கூட்டு முயற்சியால சொத்து வாங்குவாங்க. இவங்க 4ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால இடம் சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து நல்லது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கறிக்கடை இருக்கிறது. ஏன்னா கசாப்பு கடை வந்து பார்த்தீங்கன்னா அதான்
ராகும் சம்பந்தப்பட்டுருச்சு, விருச்சிகம் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா கறிக்கடை இருக்கும். 4ல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் வந்து சமையல்னு சொல்லியாச்சு. அம்மா நல்லா சமைக்குமா? ம். நல்லா சமைக்கும். அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு சொத்து உண்டு, அம்மாவுக்கு கோபம் உண்டு, அம்மா நல்லா சமைக்கும், அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி உண்டு. அப்ப நீங்க பாட்டு பாட்டா சொல்லணும். இதுதான் வந்து உறவுக்கு சொல்றது, சொத்துக்கு சொல்றது. இப்படி நீங்க பிரிச்சு சொல்ல கத்துக்கணும். இப்போ செவ்வாய் ஓகே. செவ்வாய் வந்து இருக்கிற இடம் லக்கணத்திலே செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். செவ்வாய் இருக்கிற இடத்த வந்து கெடுக்கும். ஏன்னா அது டென்ஷன், படபடப்பு, வேகம். அப்போ மன உளைச்சல் ஜாதகருக்கு இருக்கும். எது சம்பந்தமா இருக்கும்? வீடு, வாகனம், அம்மா சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் இருக்கும். எங்க அம்மா ரொம்ப கோவப்படுத்துறாங்க. இல்ல எனக்கு வீடு இப்படி ஆயிடுச்சு, வீடு கட்டினா வழி பிரச்சனை ஆயிடுச்சு, வாய்க்கா பிரச்சனை ஆயிடுச்சு, வாகனம் வாங்கினா அப்பப்போ பழுதாயிட்டே இருக்குது. அப்படின்ற ஒரு சலசலப்ப, ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை எப்படி சார் இருக்கும்? வேற ஒரு கிரகங்கள் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா செவ்வாயோட. புதன் புதன் செவ்வாயை பார்க்குதா, செவ்வாய் புதன் நோக்கி போதான்னு பார்த்து சொல்லணும். ஓ, அது நல்லதுதான், ஓகே. அப்ப நல்லது ரெண்டு நல்லது. கிரகங்கள் ஆமா, எது இல்ல, முன்ன ரெண்டு இருக்குது எது. கிரகங்கள் இருந்தா எந்த கிரகம் எதை நோக்கி போகுதுன்றத பார்க்கணும். கண்டிப்பா. ஓகே, இந்த ஓகே. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து ஈஸி, அது ரொம்ப ஈஸி, நான் சொல்லித்தரேன். அப்போ செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா சந்தேகம் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். வண்டி வாகனம் 2 வண்டி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். புதன்னா 2 சொத்து ஓ, வச்சிருப்பாருன்னு அர்த்தம். புதன்னா மாமாவுக்கு சொத்து உண்டுன்னு அர்த்தம். சோ கிரக சேர்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ 4ஆம் இடம் அப்படின்னும் போது 4ஆம் இடம் டாக்குமெண்ட், சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், ஒரு ஸ்கூல்ல கொடுக்குற சர்டிபிகேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடுறது 4ல செவ்வாய் இருக்கும்போது தான். 4ஆம் இடம் கல்வி. அப்ப படிக்கிற காலகட்டத்துல 4ல செவ்வாய் இருந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட திசா புத்தி வந்துச்சுன்னா படிக்கும் பொழுதே காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும். அதே நல்ல விதமா சொல்லணும்னா ஸ்கூல்ல இவர் லீடரா இருப்பாரு. அப்ப இதுவும் வருது. அப்ப லீடரா இருக்கிறாருன்னும் போது ஒரு பிரச்சனை வந்தா போய் தானே ஆகணும். ஆமா, ஆமா. ஆஹ். அப்போ 4ல செவ்வாய் இருந்துன்னா யூரின் பிரச்சனை உண்டு, யூரினல் பிரச்சனை உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ல இருக்கும்போது சொல்லணும். செவ்வாய் வந்து 4ல இருக்கிறதுக்கு உண்டான பலன்கள் யாருக்காவது இருந்து ஒத்து போகுதா? யாருக்கும் இல்லையா? இருக்கு சார். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கு சார். இருக்கு. மகர லக்னம், அதே ம். நேரத்தில் 4ல செவ்வாய் பாதகாதிபதி 4லயே இருக்கிறான். ம். அடிக்கடி அந்த பிரச்சனை இருக்கு சார். ம். 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 என்ன பிரச்சனைங்க? அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு யூரின் சார். பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சூப்பர். செவ்வாய் வந்து உடல் உறுப்புகளை எங்க குறிக்குதுன்னு பாருங்க. 4ஆம் இடம்ன்றது சுகம். எல்லாத்தையும் அப்படியே இணைக்கணும். நினைச்சு ஒரு ஒரு பாயிண்ட் நீங்களே 100 பாயிண்ட் என்ன 500 பாயிண்ட் ஒரு ஒரு இடத்துக்கும் எழுதலாம். அப்ப வர ஜாதகருக்கு எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற தன்மை உங்களுக்கு பார்க்க பார்க்க வந்துரும். ஓகே, வேற யாருக்கும் இல்லையா? சரி. புதன் 4ஆம் பாவத்தில் இருக்கு. புதன் நாளே மாமா இல்லையா? ம். அப்போ மாமா வழியில சொத்து உண்டு.
அப்போ நாலுல வந்து புதன் இருந்துச்சுன்னா புதன் எப்பயுமே ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒரு சொத்து வாங்கின உடனே இன்னொரு சொத்து வாங்குறது, பத்திரம் 2 தடவை வாங்குறது, எங்க போய் சொத்து வாங்கினாலும் பக்கத்து இடத்தையும் வாங்கி போடுறது. ம். அப்போ புதன் 4ல இருக்கு, கவலைப்படாத, இந்த இடத்துல இப்ப வாங்கு, பக்கத்து இடம் உனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப வீட்டுக்கு பக்கத்துல யார் இருப்பாங்க? புதன் சார்ந்த விஷயங்களை சொல்லணும். பள்ளிக்கூடம் இருக்கும், பூங்கா இருக்கும், ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், ஒரு லைப்ரரி இருக்கும். அப்போ வீட்டுக்கும் பக்கத்துல, வீடு இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும். ஜோசியர் இருப்பாரு பக்கத்துல. புதனுடைய காரகத்துவம் என்னென்னவோ அதெல்லாம் வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கு. ஆமா சார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் சார் ஒரு பூங்கா இருக்கு, கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு சார், பக்கத்துல தான் சார் ஒரு பேங்க் இருக்கு. அப்போ வீட்டுக்கும் பக்கத்துல புதனுடைய காரகத்துவங்கள் இருக்கும். இருக்கும்படி இருக்கிறது தான் நல்லது. புதன்னா புத்தகம். வீட்டுல நிறைய புஸ்தகம் இருக்கும்.